விஜய் வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று வரிசையில நிக்கிறவங்களோட வரிசையில அவரு நிக்கிறாரு. அவரோட பிளஸ் பாயிண்ட் என்ன? சினிமா ஸ்டார், இளைஞர்கள் ஆதரவு, அது தெரியுது களத்திலே. விஜய் தன்னோட ஆதரவை கூட்டணும் அப்படின்னா என்ன வழி? வெறுமனே திமுக ஆட்சியை அகற்றணும்னு சொல்றது வழி இல்லை. என்ன வழி அப்படின்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அதாவது திமுக கூட்டணியிலிருந்து நிறைய கட்சி விஜய்கிட்ட வரும். அப்போ அது வந்து ஒரு விஜயோட ஒரு பாலிசியா இருக்குமே தவிர அதை நம்பி யாரும் போக மாட்டாங்க. ஸோ அதை வந்து ஒரு பெரிய, அதனால அவருக்கு ஓட்டு வங்கி கூடிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா அது ஓட்டு வங்கி சதையும். எப்படின்னா, திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்கு. 11-12% தாண்டதுங்கிறது ரொம்ப பிரம்ம பிரயத்தனம். திரும்ப ஏன் சார் வந்து பாஜக செயல் திட்டத்தை செயல்படுத்த விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாஜக செயல் திட்டம் என்ன? அதாவது விஜய்க்கு தலித் ஓட்டு வங்கி போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ தலித் ஓட்டு வங்கிய தன்னகத்தை வைத்திருக்கிற கட்சி தலைவர்கள் அப்படிதான். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பழகன். சார், இப்போ வந்து விஜயை பத்தி நான் ஆல்ரெடி கேட்க நினைச்ச விஷயம் என்னன்னா, அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த கூட்டணி விஷயத்தை இனிஷியேட் பண்ணாரு. அவர் வந்து திருமாவளவன் சொன்னாரு, அவர் ஃபர்ஸ்ட் மாநாட்டில் அதை அறிவிச்சாரு. ஆனா அவரை நோக்கி எந்த கூட்டணி கட்சியும் வராம இருக்கு. ஒரு விஷயம். ரெண்டாவது, அவருக்கு 25% வாக்கு வங்கி இருக்கிறதா இப்போ ஒரு செய்தி வெளியே இருக்கு. நான் கூட உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அப்ப அதை வச்சு சில கூட்டணி கணக்குகளை நோக்கி அவர் நகரதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு நான் கேட்கிறேன். இது 2 கேள்வி. இது கூடவே இன்னும் வாய்ப்பு தான் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லிருங்க. திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவோட விஷயத்தை செயல்படுத்த விஜய் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்கிறாரு. விஜய் வச்சு ரொம்ப முக்கியமான 3 விஷயத்தை உங்கள்கிட்ட பேச நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, எனக்கு இந்த பத்திரிகை 25% 10% நம்பிக்கை கிடையாதுங்க. வாட்ஸ்அப் யுகத்தில் வந்து இந்த வாக்கு வங்கி கணக்கெல்லாம் காலாவதியான விஷயம். விஜய் அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன? சினிமா ஸ்டார், வசீகரம் இருக்கு. சினிமா ஸ்டாரை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு கூட்டம் வரும். இளைஞர்கள் ஆதரவு, அது தெரியுது களத்திலே தெரியுது. ஏன்னா அந்த அவரோட வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு அந்த எழுச்சி தெரியுது. அப்போ அதுக்கு ஒரு கணக்கு நீங்கள் போடணும். நான் வந்து அதை எப்படி மினிமமாக போட்டேன் அப்படின்னா, ஒரு 7-8% அப்படின்னு மினிமமாக போட்டேன். இதுதான் நான் என்னோட பேசிக் கணக்காக வச்சேன். நான் இந்த கணக்கை எதுலேருந்து டிரைவ் பண்ணேன் அப்படின்னா, விஜயகாந்தோட முதல் தேர்தல் ஆதரவுல இருந்தா நான் எடுத்தேன். ஸோ 8% விஜயகாந்த் லெவல் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க சொன்ன ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கட்சி சேர்ந்தா தான் அந்த அட்ராக்ஷன் பலன் வரும். அதாவது திமுக கூட்டணியிலேருந்து நிறைய கட்சி விஜய்கிட்ட வரணும். அது வருவாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகங்க. அப்போ அது வந்து ஒரு விஜயோட ஒரு பாலிசியா இருக்குமே தவிர அதை நம்பி யாரும் போக மாட்டாங்க. ஸோ அதனால பெரிய பயன் விளையாது, களத்துல விளையாது. விஜய் இது வரைக்கும் மாடத்துல தான் காட்சி தராரு, மக்களோடு காட்சி தரல. மக்களோட காட்சி தர போறாருன்னு சொல்றாங்க. ஒரு மாசம் கழிச்சோ 1.5 மாசம் கழிச்சோ அவர் களத்துக்குள்ள இறங்கி வந்தாருன்னா கொஞ்சம் ஆதரவு நிலை கூடும். அதுல ஒரு 3% கூடும்னு நான் நினைச்சேன். அப்ப என் கணக்குங்கிறது 8, 3, 11. விஜய் தன்னோட ஆதரவை கூட்டணும் அப்படின்னா என்ன வழி? என்ன வழி அப்படின்னா, வெறுமனே திமுக ஆட்சியை அகற்றணும்னு சொல்றது வழி இல்லை. அப்ப பிஜேபி என்ன சொல்லுது? திமுக ஆட்சி இருக்கணும்னு சொல்லுது. அதிமுக என்ன சொல்லுது? பாமக என்ன சொல்லுது? அது வந்து பாயிண்டே இல்லைங்க. ஆளுங்கட்சியை எடுத்து தானே நீங்க அரசியல் பண்ணவே முடியும். ஸோ அதை வந்து ஒரு பெரிய, அதனால அவருக்கு ஓட்டு வங்கி கூடிரும் அப்படின்னு நான் நினைக்கல. இன்னும் சொல்ல போனா அது ஓட்டு வங்கி சிதையும். எப்படின்னா, திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பல முனையால பிரியும். அப்ப என்ன அட்வான்டேஜ் விஜய் கிடைச்சிரும்? பெருசா கிடைக்காதுங்க. அப்போ இந்த 11-12% தாண்டதுங்கிறது ரொம்ப பிரம்ம பிரயத்தனம். எப்படி தாண்டலாம் அப்படின்னா, உள்ளூர்களில் கேண்டிடேட் இருப்பான், அவன் நல்ல செலவழிக்கக்கூடியவனா இருப்பான், நமக்கு தெரியாது, அவன் முகமே தெரியாது. ஆனா அவன் அந்த லோக்கல் சமுதாயத்துல ஒரு முக்கியமான நபரா இருப்பான். விஜய் கட்சியில இருக்கானா இல்லையா நமக்கு தெரியாது. அவனுக்கு அந்த கேண்டிடேட் கொடுத்தா, கேண்டிடேட் மெரிட்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்போ டயர்டான கேண்டிடேட் ஒரு 3 வாட்டியா எம்எல்ஏவா இருக்காரு, அவருக்கே திமுக டிக்கெட் கொடுத்துருக்கு, இல்ல அதிமுக டிக்கெட் கொடுத்துருக்கு. விஜய் கட்சி ஒருத்தர் புதுசா நிறுத்துறாரு, அவருக்கு உள்ளூர்ல அறிமுகம் இருக்கு.
அப்ப அவருக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு வந்துரும். இது ஓகே. விஜயோட ஓட்டு வங்கி கிடையாது. ம். கேண்டிடேட்டோட ஓட்டு வங்கி. இத நம்ம எப்ப கால்குலேட் பண்ண முடியும்னா, பின்னாடி தான் பண்ண முடியும். ரைட். ஓகே. சார் நான் இது கூட இன்னொரு விஷயம் கேட்டேன். திரும்ப ஏன் சார் வந்து விஜயோட பாலிடிக்ஸ் பாஜகவோட லிங்க் பண்ணி அவர் கருத்து சொன்னாரு? அவரது இல்ல அது அவரு அதிமுக, திமுக அரசியல்ல தாங்க அவரு கருத்து சொல்றாரு. பாஜக அரசியலோட அத எப்படி நீங்க லிங்க் பண்ணுவீங்க? பாஜகவோட செயல் திட்டத்த செயல்படுத்த விஜய் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பாஜக செயல் திட்டம் என்னது? பாஜகவோட செயல் திட்டம் இந்துத்துவ அரசியல் தான். அது எப்படி வந்து இவரு செயல்படுத்த முடியும்? இல்ல அதுதான் எனக்கு தெரியல. ஆனா திரும்ப அவர் சொன்னாரு ஏன் அப்படின்னு தான் ஆச்சரியமா இருக்கு. அவரு சொல்றாருங்க. அது அவரு கருத்து அவ்வளவுதான். அதுவும் ஒரு தேர்தல் உத்தியா அத சொல்றாரு. ஓகே. அதாவது விஜய்க்கு தலித் ஓட்டு வங்கி போயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ம். சோ தலித் ஓட்டு வங்கிய தன்னகத்தே வைத்திருக்கிற கட்சி தலைவர்கள் அப்படித்தானே பேச முடியும். வேற வழி இல்லையே. ஓகே. அவ்வளவுதாங்க. அதுல வேற ஒண்ணும் பெரிய பாயிண்ட் இருக்கிறதா தெரியல. விஜய் வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று வரிசையில நிக்கிறவங்களோட வரிசையில அவரும் நிக்கிறாரு. அவ்வளவுதானே பாயிண்ட். ம். அந்த வரிசையில முதல்ல நிக்கிறது யாரு? அதிமுக, பாஜக இவங்க தானே முதல்ல நிப்பாங்க. சோ விஜயும் வரிசையில் நிக்கிறாரு. ம். அப்ப தனியான ஒரு ஓட்டு வங்கியை அவர் கிரியேட் பண்ணணும். அந்த ஓட்டு வங்கி கிரியேஷன்ங்கிறது அவர் கிரியேட் பண்றாரா இல்லையாங்கிறது நம்ம அடுத்தடுத்தாப்புல தான் பார்க்க முடியும். நல்லது சார். ஒரு விரிவான உரையாடல். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி சார்.